அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல சாக்ஷி கேரக்டர்ல நடிக்கிறவர் தான் சிமிலியூ. இவர் ஒரு செம்ம அப்டேட் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கனவு நினைவான மாதிரி இருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த டீம் கூட ஒர்க் பண்றது. அண்ட் சொல்ல போனா அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றது மட்டும் இல்லாம அவங்க வாயில இருந்து அவங்க சொல்ற சில விஷயங்களை கேட்கறது, அவங்க சொல்ற ஸ்டோரிஸ் லிசன் பண்றது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ட்ரீம் லைஃப் வாழ்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராபர்ட் டவுனி ஜூனியரை பத்தி தான் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே அவர் இன்ஸ்பைரிங்கா இருக்காரு அப்படின்றது தெரியும். அண்ட் சிமிலுக்கும் அதே மாதிரி அவர் என்ன ரொம்பவே இன்ஸ்பயர் பண்றாரு. மார்வலோட மிகப்பெரிய சக்சஸ்க்கு முக்கியமான காரணம் ஆர்டிஜே தான் அப்படின்றதையும் சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் அவ்வளவு கைண்டான, ஜெனரஸான, வெரி இன்ஸ்பைரிங் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஜேவோட கேரக்டர் அதுல எப்படி இருக்கு அப்படின்றத அப்டேட்டையும் சொல்லிருக்காரு. எவ்ரிஒன் வில் பி blown away அப்படின்னு சொல்லிருக்காரு. அது எதுக்காக அப்படி சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிஜேவோட டூம்ஸ்டே கேரக்டர் வேற லெவல் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பாக்குறவங்க எல்லாம் தகச்சு போற மாதிரி, பிரமிப்பாகிற மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற அப்டேட்ட செட்ல இருக்கிற சிமிலு கொடுத்திருக்கிறது தாங்க செம்ம அப்டேட். ஆர்டிஜே ஒரு டைரக்டர் சொல்றத மட்டும் நடிக்க மாட்டாரு. அவரோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்காக அவர் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணுவாரு. அதுக்காக என்னென்ன ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்த்து பண்ணி அந்த கேரக்டராவே மாறிடுவாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அவரு டிசைன் பண்ணி ஒரிஜினலான ஃபீல் கொடுத்தது அயன்மேன் கேரக்டர். அது எத்தனை பேரோட ஃபேவரட் அப்படின்றத சொல்லவே முடியாது. சோ அதே மாதிரி தான் இந்த டாக்டர் டூம்க்கும் அவர் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு அப்படின்னு சிமிலு சொன்னது மட்டும் இல்லாம நிறைய பேர் இதே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யாரெல்லாம் அயன்மேனை பார்த்து பிரமிச்சு போயிருக்கீங்க, தகிச்சு போயிருக்கீங்க, யாரெல்லாம் டூம்ஸ்டேக்காக வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.